வணக்கம். இன்றைய நாள் 11/2/2026 புதன்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ரெனிகா ஜான் ஒரஞ்சன். பானேசியா தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரச சேவையை அழைத்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குற்றச்சாட்டு. பெங்களூர் உலக யோகா சாம்பியன்ஷிப் 2026 இரண்டாம் இடம் பிடித்து இலங்கை அணி சாதனை. பௌத்த தர்மத்தை பாதுகாப்பது இனவாதமல்ல, நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. சபாநாயகரின் பிரத்யேக செயலாளருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஐக்கிய மக்கள் சக்தி முறைப்பாடு. போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த 17 வயது சிறுவன் அல்ல, 19 வயது இளைஞன். காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவிப்பு. கொரைசன் யூரோப் திட்டத்தில் இணைவது குறித்து ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா பேச்சுவார்த்தை. எரிபொருள் தட்டுப்பாட்டால் முடங்கியது கியூபா, அமெரிக்காவுக்கு ரஷ்யா கண்டனம். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். தற்போதைய அரசாங்கம் ஆதரவாளர்களை பதவிக்கு நியமித்து நாட்டில் எஞ்சியிருக்கும் அரசு சேவையையும் அளித்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க குற்றம் சுமத்தியுள்ளார். தனது உத்தியோகபூர்வ பேஸ்புக் பக்கத்தில் இட்டுள்ள பதிவிலேயே இவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அரசியல் தலைவர்களுக்கு நிர்வாக அனுபவம் இல்லாவிட்டாலும் அவர்களின் அசைக்க முடியாத நேர்மை இருக்க வேண்டும். அத்துடன் நாட்டை ஆளும் போது தொழில்முறை அதிகாரிகள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அத்துடன் நீதி வழங்குவது தெரிவு செய்யப்பட்ட சிலருக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்படுவது நாட்டின் ஆட்சி முறைக்கு பாரிய அச்சுறுத்தலாகும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் பெங்களூருவில் 2026 ஆண்டு நடைபெற்ற சர்வதேச யோகா கூட்டமைப்பில் உலக யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் இலங்கை அணி மிகச்சிறந்த திறமையை வெளிப்படுத்தி ஒட்டுமொத்த போட்டியில் 2ஆம் இடத்தை வென்றுள்ளது. இலங்கை யோகா கூட்டமைப்பின் சார்பில் பங்கேற்ற வீரர்கள் சர்வதேச தரத்திலான போட்டிகளில் பல தங்க பதக்கங்களை வென்று அசத்தினர். இறுதி புள்ளி பட்டியலில் அடிப்படையில் இலங்கை அணி 2ஆம் இடத்திற்கான வெற்றி கேடயத்தை கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளது. இந்த வெற்றியானது இலங்கையின் யோகா கலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் என விளையாட்டு ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கொழும்பை மாத்திரம் மையப்படுத்திய அரசியலை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுக்காது என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். எமது அரசாங்கம் இலங்கை முழுவதையும் வடக்கு கிழக்கை ஒன்றிணைத்தும் அனைத்து அபிவிருத்தி வேலை திட்டங்களையும் செய்து வருவதற்கு முன்வந்துள்ளது. நாமல் ராஜபக்ஷ, சஜித் பிரேமதாச போன்ற சிறு விடயங்களை கூட பாரதூரமாக குழப்ப முயற்சிக்கின்றனர். எனவே மக்கள் எமது ஆட்சியில் சரியான அபிவிருத்தியை எதிர்பார்க்க முடியும். அதேபோல் இனவாதம் பேசுவதற்கும் எமது நாட்டில் இடமளிக்க முடியாது எனவும் குறிப்பிட்டார். தோட்ட தொழிலாளர்கள் சிலரை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க இன்று காலை சந்தித்துள்ளார். நானோயா ரத்தல்ல குறுக்கு வீதியில் வைத்து இந்த திடீர் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி அவ்விடத்திற்கு வருகை தந்தபோது தோட்ட தொழிலாளர்கள் அவரை உற்சாகமாக வரவேற்றதுடன் தமது சம்பளத்தை அதிகரித்தமைக்காக நன்றியையும் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. எமது சம்பளத்தை அதிகரித்தது மட்டுமல்லாமல் எமது பிரச்சனைகளை நேரில் வந்து கேட்டறிந்த ஒரே ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்கள்தான் என நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளனர். பௌத்த தர்மம், பௌத்த சாசனம் மற்றும் மகா சங்கத்தை பாதுகாப்பது இனவாத செயல் அல்ல என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது இலங்கையில் பெரும்பான்மையான மக்கள் பௌத்த மதத்தவர்கள் என்பதால் புத்த மதம், கலாச்சாரம் மற்றும் தத்துவத்தை பாதுகாப்பது நாட்டிலுள்ள அனைத்து மதங்களுக்கும் நன்மை பயக்கும் என்று அவர் கூறியுள்ளார். என் மதத்தில் நம்பிக்கை வைத்திருப்பதாலேயே என் கலாச்சாரத்தை பாதுகாக்க முடிந்தது. மதத்தை நம்பிக்கை இல்லாதவர்கள் மற்றொருவரின் மொழி, மதம் அல்லது கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியாது என்றும் நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது நடந்த வீட்டு தொகுதி முறைகேடு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வரும் 13ஆம் தேதி விசாரணைக்கு நேரடியாக அழைப்பு விடுத்துள்ளது. கோட்டபாய ராஜபக்ஷவின் நெருங்கிய சகா ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணை குறித்த பாரிய எதிர்பார்ப்பை அரசியல் வட்டாரத்தில் உருவாக்கியுள்ளது. சபாநாயகரின் பிரத்யேக செயலாளருக்கு எதிராக இன்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் ஐக்கிய மக்கள் சக்தி முறைப்பாடு செய்துள்ளது. சபாநாயகருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சபாநாயகரின் பிரத்யேக செயலாளர் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்திடம் கடிதம் மூலம் சில தகவல்களை பெற முயற்சித்ததாகவே நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருணை இந்த முறைப்பாட்டை தெரிவித்துள்ளார். வரலாற்றில் முதல் முறையாக சபாநாயகருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜகருண தெரிவித்தார்.
முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்காவை எதிர்வரும் 18ஆம் தேதி வரையில் மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக வழக்கின் 2வது சந்தேக நபரான சமன் ஏக்கநாயக்கா பொது நிதியை முறைகேடாக பயன்படுத்தி 36 மணித்தியாலங்களில் 166 லட்சம் ரூபாய் நிதியை செலவிட்டு தனிப்பட்ட பயணத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த வழக்கு விசாரணைகளின் போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மனைவியின் பட்டமளிப்பு விழாவுக்காக இங்கிலாந்து சென்றமை உத்தியோகபூர்வ விஜயம் அல்லவென உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் ஊர்காவற்துறை பிரதேசத்தின் அல்லைப்பட்டி பகுதியில் நேற்று அதிகாலை போலீசாரால் மேற்கொண்டிருந்த துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த சிற்றூர்தியின் சாரதியின் வயது முன்னதாக 17 என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது 19 வயதுடைய இளைஞனே உயிரிழந்துள்ளதாக போலீசார் ஊடக பிரிவுக்கு தெரிவித்துள்ளனர். அத்துடன் சம்பவத்துடன் கைது செய்யப்பட்டிருந்த மேலும் இருவர் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். நல்லூரை சேர்ந்த 25 வயது மற்றும் சித்தங்கேணியைச் சேர்ந்த 38 வயதுடைய 2 சந்தேக நபர்களே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்த நபரின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் உயிரிழந்த இளைஞன் ஐஸ் மற்றும் கெரோஜின் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியமை சட்ட வைத்திய பரிசோதனைகளில் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் போலீசார் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை கைப்பற்றப்பட்டிருந்த வாகனம் தடவியல் உதவியுடன் சோதனை செய்யப்பட்டதில் 17.5 கிராம் கஞ்சா, ஒரு வாள், ஒரு கத்தி, கயிறு மற்றும் விலங்கு தோல் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தள கதிர்காமம் சாலையில் பயணித்த வெளிநாட்டு தம்பதியினர் நேற்று காட்டு யானையின் தாக்குதல்களுக்கு உள்ளானதாக கதிர்காம போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தில் ரஷ்யா நாட்டவர் படுகாயமடைந்து ஹம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். காயமடைந்தவர் 45 வயதான அரியானா என்ற ரஷ்ய பெண் ஆவார். சம்பவம் நடந்தபோது அவர் தனது 48 வயது கணவன் டெனிஸ் மெல்சனுடன் புத்தளவில் இருந்து கதிர்காமத்துக்கு முச்சக்கர வண்டியில் பயணித்ததாக கூறப்படுகிறது. சாலையின் அருகே ஒரு காட்டு யானை நிற்பதை கண்ட வெளிநாட்டு தம்பதியினர் தங்கள் முச்சக்கர வண்டியில் இருந்து இறங்கி காட்டு யானையை புகைப்படம் எடுக்கும் நோக்கத்துடன் அந்த காட்டு யானையை நோக்கி சென்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அப்போது ஆத்திரமடைந்த காட்டு யானை அவர்களை நோக்கி பாய்ந்து வந்து தாக்கியது. இந்த தாக்குதலில் ரஷ்யா பெண்ணின் வலது கையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் உடனடியாக கதிர்காமம் பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கம்பாந்தோட்டை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவற்றை நாங்கள் எடுப்போம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் வட்டுக்கோட்டை இன்பச்சோலை வீதியில் புறநமைப்பில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிய வருகையில் சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் என ஜனாதிபதி சொல்லியிருந்தார். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ நாங்கள் அதை எடுப்போம். யாரில் பிழை இருக்கிறதோ அவர்களுக்கான தண்டனையை நாங்கள் கொடுப்போம். இந்த விடயத்தில் சட்டம் தனது வேலையை சரியாக செய்யும். போலீசாரோ நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது பிரதேச சபை உறுப்பினர்களோ யார் பிழை செய்தாலும் யார் பிழை செய்தது என்பதை தீர்மானிக்க வேண்டியது நீதிமன்றம். எனவே நீதிமன்றம் சரியான நடவடிக்கையை எடுக்கும் என்றார். தொடர்வது இந்திய செய்திகள். ஐரோப்பிய ஆணையமும் இந்திய அரசாங்கமும் ஹொரைசான் யூரோப் திட்டத்தில் இந்தியா இணைவதற்கான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகளை அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. இது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு ஒத்துழைப்பில் ஒரு முக்கிய மைல்கல்லாகும். புதுடெல்லியில் நடைபெற்ற 16வது ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா உச்சி மாநாட்டை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத நாடுகள் இணைவது என்பது மிக உயரிய சர்வதேச அறிவியல் ஒத்துழைப்பாக கருதப்படுகிறது. கனடா, இஸ்ரேல், தென்கொரியா, ஐக்கிய ராச்சியம் மற்றும் சுவிட்சர்லாந்து உட்பட 22 நாடுகள் ஏற்கனவே இதில் இணைந்துள்ளன. ஜப்பானுடனான பேச்சுவார்த்தைகள் 2025 டிசம்பரில் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளது. ஆஸ்திரேலியாவுடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. மொரோக்கோவுடனான பேச்சுவார்த்தை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இணைவது உலகளாவிய ஆராய்ச்சியில் துறையில் இந்தியாவின் பங்கை மேலும் வலுப்படுத்தும். தொடர்வது உலக செய்திகள். எரிபொருள் தட்டுப்பாட்டு காரணமாக கீவா முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக எச்சரித்துள்ள ரஷ்யா அமெரிக்காவின் மனிதாபிமானமற்ற நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. தென் அமெரிக்கா நாடான கியூபா அதன் அண்டை நாடான வெனிசுவேலாவில் இருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் பெற்று வந்தது. இதற்கு ஈடாக பாதுகாப்பு, மருத்துவம் மற்றும் கல்வி சேவைகளை அளித்து வந்தது. இந்நிலையில் வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியாவை அமெரிக்கா ராணுவம் சமீபத்தில் கைது செய்து நியூயார்க் சிறையில் அடைத்தது. இதையடுத்து வெனிசுவேலாவின் எண்ணெய் சந்தை அமெரிக்காவில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக கியூபாவுக்கு வழங்கப்பட்டு வந்த கச்சா எண்ணெயை அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிறுத்தியுள்ளார். மேலும் கியூபாவுக்கு எண்ணெய் வழங்கும்
நாடுகளுக்கு வரி விதிக்கப் போவதாகவும் எச்சரித்துள்ளார். எனவே கியூபா மீது அமெரிக்க பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இந்நிலையில் எரிபொருள் தட்டுப்பாட்டால் கியூபாவின் விமானம் மற்றும் புற போக்குவரத்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அசாதாரணமான நிலைமைகளை சமாளிக்க அலுவலகங்கள், பாடசாலை மற்றும் பல்கலைக்கழகங்களை கியூபா அரசு 4 நாளுக்கு மூடியுள்ளது. அமெரிக்காவின் இந்த மனிதாபிமானமற்ற செயலால் கியூபாவின் எரிசக்தி நிலைமை மிகவும் மோசமடைந்துள்ளதாக ரஷ்யா தன் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. மேலும் கியூபாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய ரஷ்யா தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளது. மெக்சிகோ ஜனாதிபதி கிளாடியா ஷிம்பாவும் அமெரிக்கா வரிகளுக்கு அஞ்சாமல் கியூபாவுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை ஐக்கிய நாடுகள் பொதுச் செயலாளரும் தன் வருத்தத்தை தெரிவித்துள்ளார். ஐரோப்பா மீதான அமெரிக்காவின் வர்த்தக மிரட்டல்கள் இன்னும் முடிவடையவில்லை என ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் எச்சரித்தார். கிர்லாந்து விடயத்தில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அவசர சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார். ஐரோப்பிய நட்பு நாடுகளுடனான வர்த்தக அச்சுறுத்தல்கள் நீக்கப்படுவதற்காக வாஷிங்டன் அமைந்துள்ள போதும் அதனை நீண்டகால தீர்வாக கருதக்கூடாது எனவும் கூறினார். ட்ரம்பின் நிர்வாகம் வெளிப்படையான ஐரோப்பிய எதிர்ப்பு மற்றும் ஐரோப்பிய ஒற்றுமையை சிதைக்கக்கூடியது என மிக அழுத்தமான பதிவு செய்திருந்தார். இறுதியாக நாம் இப்போது கிர்லாந்து தருணம் என்று அழைக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். இது அப்பட்டமான ஆக்கிரமிப்பு. நாம் தலைவணங்கவோ அல்லது ஒரு தீர்வை எட்ட முயற்சிக்கவோ கூடாது எனவும் தெரிவித்தார். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இன்றைய விளையாட்டுச் செய்தியில் இன்று நடைபெற்ற போட்டிகள் தொடர்பான சிறு விவரங்கள். 2026 T20 உலகக்கிண்ண தொடரில் டி பிரிவில் இன்று அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இடம்பெற்ற போட்டியில் 2வது சூப்பர் ஓவரில் ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அணி வெற்றி பெற்றுள்ளது. கொழும்பு SSC மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்ற 2026 ICC ஆடவர் D20 உலக கிண்ணத்தின் 12வது போட்டியில் 32 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அணி அமெரிக்காவை வீழ்த்தியது. சாகிப் ஃபர்ஹானின் அபாரமான அரை சதம் மற்றும் சுழற்சி பந்து வீழ்ச்சி தாக்குதல் என்பன இந்த வெற்றியை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. பிப்ரவரி 15 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கும் 2026 ICC ஆடவர் D20 உலக கிண்ணத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா பாகிஸ்தான் போட்டிக்கான டிக்கெட்டுகள் 1 லட்சம் ரூபாய் வரை விற்கப்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த போட்டிக்கான தெற்காசியா முழுவதும் ரசிகர்கள் ஆர்வம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த தகவல் வெளிவந்துள்ளது. டிக்கெட்டுகள் குறைந்த அளவில் கிடைக்கும் தன்மை மற்றும் அதற்கான அதிக தேவை ஆகியவை இரண்டாம் நிலை சந்தையில் டிக்கெட்டுகளின் விலைகளை இவ்வாறு உயர்த்தி உள்ளதாக கூறப்படுகிறது. கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் இன்று நடைபெறும் 2026 ICC ஆடவர் D20 உலக கிண்ணத்தின் ஆஸ்திரேலியா மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியை பார்வையிட பொதுமக்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி கொழும்பு பிரேமதாச சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் 4 மற்றும் 5 வாயில்கள் வாயிலாக ரசிகர்கள் மைதானத்துக்கு நுழையலாம் என்று ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தெரிவித்துள்ளது. வாயில்கள் பிற்பகல் 1 மணிக்கு திறக்கப்படும். போட்டி பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கும். இன்றைய போட்டி தொடரில் ஆஸ்திரேலியா அணி எதிர்கொள்ளும் முதல் போட்டியாகும். இத்துடன் பேனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பேனேசியா தமிழ் நியூஸ் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நேரலையில் www.panasiatamil.tv என்ற இணையதளம் வாயிலாக தொலைக்காட்சியை பார்வையிடலாம். நன்றி, வணக்கம்.